சார், ஆடியோ லான்ச் நடந்த அன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாவே வந்து ஜனநாயகனுடைய அப்டேட்ஸ், அந்த ஆடியோ லான்ச்சோடைய அப்டேட் பத்தி தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா சன் நியூஸ் சைட்ல இருந்து அதை பத்தின எந்த ஒரு பேச்சுமே எடுக்கல, ஒரு கார்டு கூட போடல. இல்ல, அது வந்து திமுக மேலிடம் சன் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அது. நான் கூட கேள்விப்பட்டேன், தேர்தல் முடிகிற வரை விஜய் படங்களை வந்து நீங்கள் சன் டிவிலேயோ மற்ற சேனல்லையோ ஒளிபரப்பக்கூடாது. இந்த அளவுக்கு தான் அந்த இரு குடும்பங்களுக்குமான உறவு அப்படி ஒரு ஊசலாட்ட நிலைமையில தானே இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா மொத்தமாகவே இவங்களை வந்து அவங்க ஹிட் லிஸ்ட்டில் வச்சுருவாங்க. இன்னொன்று, சன் தொலைக்காட்சியினுடைய வளர்ச்சி நமக்கு தெரியும். கலாநிதி மாறனுடைய அந்த கார்ப்பரேட் மூளை ஒரு பக்கம் அவர்களுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் திமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த பவரை வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியதும் ஒரு முக்கியமான காரணம். அந்த என்ன சொல்கிறது, அந்த அரசாங்கத்தினுடைய இதை வந்து துஷ்பிரயோகம் பண்ணதும் அவங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, தயாநிதி மாறன் ஒன்றிய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருக்கும்போது சன் தொலைக்காட்சிக்காக வந்து அந்த பிஎஸ்என்எல் லைனே ஆயிரக்கணக்கான லைன் வந்து அங்கே கொடுக்கப்பட்டதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ திமுக என்பது அந்த கலாநிதி மாறனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா அவங்களுடைய அந்த அதிகாரங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் அதை மீறி விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவருடைய படத்தையோ பாடல்களையோ போட்டால் அவங்களுக்கு பெரிய சிக்கல் இருக்கும். அப்படி இருக்கும்போது மலேசியாவில் நடக்கிற ஜனநாயகனுடைய ஹைப்பை வந்து அவங்க எப்படி செய்தியாக்க முடியும்? ஏன்னா அதுதான் அவங்க வந்து அந்த இருட்டடிப்பு பண்ணதுக்கு முக்கியமான காரணம்.